குட் மார்னிங் தம்பி. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது என்ன அப்படின்னா ஆர்எல் ஆர்சி சீரியஸா கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஆர்எல்லும் ஆர்சியும் தனித்தனியா நம்ம பார்த்துருப்போம். ஆர்எல் தனியா ஆர்சி தனியா அதான் பார்த்துருப்போம். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா நம்ம மேக்சிமம் என்ன பார்த்திருந்தோம், இம்பிடன்ஸ் லெவல் பார்த்திருந்தோம். அதே போல பையோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருப்போம். இம்பிடன்ஸ் மெத்தடும் இம்பிடன்ஸ் உடைய ஃபார்முலாவும் பையோட ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதை வச்சே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுல்லா ஃபார்முலாஸ் நிறைய இருக்கு. ஃபுல்லா ஃபார்முலாஸ் வந்து நிறைய இருக்கு. அதே போல சம்மும் அதை வச்சு நமக்கு வரும். இதுல முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எல் சி. அதாவது இப்ப தனியா நம்ம பார்த்தது எல்லாமே ஆறு எல் தனியா பார்த்தோம், ஆறு சி தனியா பார்த்தோம். சரிங்களா? ஆர் எல் ஆர் சி அப்படின்றத தனித்தனியா நம்ம பார்த்தோம். சரியா? இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஆர்எல்சி சீரியஸ் சர்க்கியூட். ஆர்எல்சி சீரியஸ் சர்க்கியூட் அதாவது என்ன அப்படின்னா நம்ம தனித்தனியா பார்த்தோம்ல, ஆர்எல் தனியா ஆர்சி தனியா, அது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி இருக்கும். அது ரெண்டையும் என்னது கம்பைன் பண்ணி நம்ம இந்த ஆர்எல்சி சீரியஸ் சர்க்கியூட் வந்து பார்ப்போம். சரியா? என்ன கம்பைன் பண்ணி இருக்கும் அப்படின்னா அங்க இதுல பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு பியூர் ரெசிஸ்டன்ஸ், ஒரு பியூர் இண்டக்டர், ஒரு பியூர் கெபாசிட்டர். பியூர் ரெசிஸ்டன்ஸ், பியூர் இண்டக்டர், பியூர் கெபாசிட்டர், இந்த மூணையுமே சீரியஸா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த மூணையும் என்ன பண்ணிருப்பாங்க, சீரியஸா கனெக்ட் பண்ணி அதுக்கு சப்ளை வோல்டேஜ் கொடுப்பாங்க. அதுக்கு சப்ளை வோல்டேஜ் கொடுப்பாங்க. சரியா? இந்த மாதிரி சப்ளை வோல்டேஜ் கொடுக்கும்போது அதுல வந்து என்னது நமக்கு இம்பிடன்ஸ் வேல்யூ பிளஸ் பையோட வேல்யூ, அதாவது பவர் ஃபேக்டரை கண்டுபிடிக்கக்கூடிய பை வேல்யூ, அதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு ஏசி வோல்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் ஆர்எல்சி சீரியஸ் சர்க்கியூட் அப்படின்றது. ஆர்எல்சி சீரியஸ் சர்க்கியூட் முன்னாடி பார்த்த அதே ரெண்டு தான் இப்பயும் என்னது கம்பைன்ல இருக்கும். முன்னாடி பார்த்த அதே ரெண்டு தான் என்னது இப்பயும் கம்பைன்ல இருக்கும். சரிங்களா? இதுவும் அதுவும் எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான். எல்லாமே என்னது ஒரே ப்ரொசீஜர் தான், ஒரே ஃபார்முலாவோட மெத்தட் தான். ஆனா என்ன உள்ள நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் மெட்டீரியலை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். உள்ள நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியலை பொறுத்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம வெறும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது என்னது ஒவ்வொன்றையும் தனித்தனியா பார்த்தோம். பியூர் ரெசிஸ்டர், பியூர் இண்டக்டர், பியூர் கெபாசிட்டர் அப்படின்னு தனித்தனியா பார்த்தோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், பியூர் ரெசிஸ்டர், பியூர் இண்டக்டர் அதை யூஸ் பண்ணோம். அதுக்கடுத்து பியூர் ரெசிஸ்டர், பியூர் கெபாசிட்டர் யூஸ் பண்ணோம். பியூர் கெபாசிட்டர் யூஸ் பண்ணோம். இப்ப நம்ம யூஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா மூணுமே இருக்கும். ஒரு இண்டக்டர், ஒரு கெபாசிட்டர், ஒரு ரெசிஸ்டர். ஒரு இண்டக்டர், ஒரு கெபாசிட்டர், ஒரு ரெசிஸ்டர். சரியா? இந்த மூணும் சேர்ந்தது தான் நமக்கு ஆர்எல்சி சீரியஸ் சர்க்கியூட். இந்த மூணும் சேர்ந்தது தான் நமக்கு என்னது ஆர்எல்சி சீரியஸ் சர்க்கியூட். இந்த ஆர்எல்சி சீரியஸ் சர்க்கியூட்ல டயக்ராம் காமிச்சிருக்காங்க, பிளஸ் அதோட வெக்டர் டயக்ராமும் நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா காமிச்சிருக்காங்க. வெக்டர் டயக்ராம் என்ன பண்ணிருக்காங்க காமிச்சிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்ப உள்ளக என்னென்ன இருக்கும் அப்படிங்கறது நம்ம பார்ப்போம். நார்மலா ஆர்னா என்ன, எல்னா என்ன, சீனா என்னன்றது தெரியும். ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டர், கெபாசிட்டர். சரியா? ரெசிஸ்டர், இண்டக்டர், கெபாசிட்டர். இப்ப இந்த ஐ அப்படின்னா என்ன அப்படின்னா ஐன்றது சர்க்யூட்டில் செல்லும் கரண்ட், அதாவது ஃப்ளோ ஆஃப் கரண்ட். சர்க்யூட்ல போகக்கூடிய ஃப்ளோ ஆஃப் கரண்ட். சரியா? ஏன்னா நம்ம ஒரு ஏசி சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அதுல என்ன ஆகும், கரண்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். கரண்ட் என்ன ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் என்னது ஐசி போட்டு சர்க்யூட்டில் செல்லும் கரண்ட். அடுத்து இந்த விஆர். விஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா விசி போட்டு ஐ இன்டு ஆர் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். விசி போட்டு ஐ இன்டு ஆர் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். சோ இங்க மூணு வோல்டேஜ் வரனால விஆர் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். விஆர்ன்றத நம்ம எடுத்துக்கிறோம். விஆர் போட்டு ஐ இன்டு ஆர், அதாவது அந்த விஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் டிராப் ஆகும் வோல்டேஜ். வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ். சரியா? ரெசிஸ்டன்ஸில் டிராப் ஆகும் வோல்டேஜ். இந்த பர்టిక్యులர் ரெசிஸ்டன்ஸ்ல எவ்வளவு வோல்டேஜ் டிராப் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் விஆர். சரியா? பர்టిక్యులர் ரெசிஸ்டன்ஸ்ல போகக்கூடிய வோல்டேஜ் டிராப் தான் என்னது விஆர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதுக்கு அடுத்து இருக்குது என்ன அப்படின்னா விஎல். விஎல் அப்படின்னா ஐ இன்டு எக்ஸ்எல். ஐ இன்டு எக்ஸ்எல்.
என்ன சார் விஆர் ஈக்குவல் டு ஐ இன்டு ஆர் அப்படின்னு சொன்னீங்க. விஎல்னா ஐ இன்டு எல் தானே வரணும், எதுக்கு ஐ இன்டு எக்ஸ்எல் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். ஆக்சுவலா அதை வந்து நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டேன். எதுக்கு வந்து ஐ இன்டு எல் போட மாட்டோம் அப்படின்னா வியோட வோல்டேஜோட ரேஷியோ வந்து எப்பயுமே ஆம்ஸ் அண்ட் ஓம்ஸா தான் இருக்கணும். ஆம்ஸ் அண்ட் ஓம்ஸா தான் இருக்கணும். சோ கரண்டோட இது வந்து ஆம்ஸ், ஆனா எல்லோட வந்து ஹென்றி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோட வந்து என்னது ஹென்றி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எல்ல வந்து நம்ம ஓம்ஸா மாத்தணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்றது என்ன அப்படின்னா எக்ஸ்எல். நம்ம யூஸ் பண்றது என்னது எக்ஸ்எல். அதுதான் எக்ஸ்எல் னு சொல்றோம். ஐ எக்ஸ்எல் அப்படின்னு சொல்றதுக்கு மீனிங். சரிங்களா? இது ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்ப சொல்றேன் ஞாபகப்படுத்துறதுக்காக. சரியா? இந்த விஎல் அப்படின்னா என்ன அப்படின்னா இண்டக்டரில் டிராப் ஆகும் வோல்டேஜ். இண்டக்டரில் டிராப் ஆகும் வோல்டேஜ். சரியா? இண்டக்டர்ல போகக்கூடிய வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் தி இண்டக்டர். வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் தி இண்டக்டர். சரி, நெக்ஸ்ட் என்ன இருக்கு? VC. VC is equal to I into XC. I into XC. இதுவும் அதே மாதிரி தான். VC is equal to நமக்கு I into C தான் போடணும். சோ C வந்து ஃபாரடே. அதோட யூனிட் வந்து என்னது? ஃபாரட். சரியா? ஃபாரட் மைக்ரோ ஃபாரட் என்ன வெறும் ஃபாரட் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிருக்கோம். சோ ஃபாரட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு மீனிங் ஃபார்முலா வந்து என்னது? ஆம்ஸ் இன்டு ஓம்ஸ் தான். ஆம்ஸ் இன்டு ஓம்ஸ். சோ இந்த C வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஓம்ஸா கன்வர்ட் பண்ணணும். சோ ஓம்ஸா கன்வர்ட் பண்ணணும் அப்படின்னா XC அப்படின்னு யூஸ் பண்ணணும். XC அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். சோ இந்த VC ன்றது என்ன அப்படின்னா கெபாசிட்டர் டிராப் கெபாசிட்டரில் டிராப் ஆகும் வோல்டேஜ். கெபாசிட்டரில் டிராப் ஆகும் வோல்டேஜ், அதாவது வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் தி கெபாசிட்டர். வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் தி கெபாசிட்டர். இந்த பர்టిక్యులர் கெபாசிட்டர்ல போகக்கூடிய வோல்டேஜ் டிராப். சரியா? அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா V is equal to Vm sin omega t. அது வந்து நம்ம ஃபார்முலா. சோ V னா என்ன அப்படின்னா சப்ளை வோல்டேஜ். V னா என்னது? சப்ளை வோல்டேஜ். சரியா? V ன்றது சப்ளை வோல்டேஜ். இதுதான் இந்த டயகிராம்ல இருக்கக்கூடிய டோட்டல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஐ மீன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மீனிங். ஒவ்வொரு லெட்டருக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மீனிங். திரும்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. R அப்படின்னா ரெசிஸ்டர், L அப்படின்னா இண்டக்டர், C அப்படின்னா கெபாசிட்டர். சரியா? இதுல இந்த I அப்படின்னா இந்த சர்க்யூட்ல போகக்கூடிய கரண்ட். இந்த சர்க்யூட்ல போகக்கூடிய கரண்ட் வேல்யூ. அடுத்து VR அப்படின்னா வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் தி ரெசிஸ்டர். ரெசிஸ்டன்ஸ்ல போகக்கூடிய வோல்டேஜ் டிராப். VL அப்படின்னா வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் தி இண்டக்டர். வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் தி இண்டக்டர். சரி, நெக்ஸ்ட் VC. VC அப்படின்னா வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் தி கெபாசிட்டர். இது எல்லாமே அந்தந்த மெட்டீரியல்ல போகக்கூடிய வோல்டேஜ் டிராப். அந்தந்த மெட்டீரியல்ல போகக்கூடிய வோல்டேஜ் டிராப். நெக்ஸ்ட் V அப்படின்னா சப்ளை வோல்டேஜ். இந்த டோட்டலா இருக்கக்கூடிய சர்க்யூட்டுக்கு நாம கொடுக்கக்கூடிய சப்ளை வோல்டேஜ் தான் என்னது? V. சரியா? ஓகே, இப்ப இந்த வெக்டர் டயகிராம் எப்படி வரைஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். வெக்டர் டயகிராம் எப்படி வரைஞ்சிருக்காங்கன்றத பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் OA. OA அப்படின்னா VR. இது கரண்ட்டுக்கு இன்ஃபேஸ் ஆக இருக்கும். அதாவது ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எப்பவுமே வோல்டேஜ் கரண்ட் எப்படி இருக்கும்? இன்ஃபேஸ் ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். சோ VR I. VR I. சரியா? ரெண்டுமே என்னது? வோல்டேஜ்க்கு இன்ஃபேஸா இருக்கும். சரி, கரண்ட்டுக்கு இன்ஃபேஸா தான் வோல்டேஜ் வந்து எப்பயுமே இருக்கும் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? அது வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா O and A என்ற லெட்டர்ல ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க. O and
ஏல வந்து என்ன பண்ணிருப்பாங்க ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க சரி நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஏபி ஏபி அப்படின்னா இந்த இண்டக்டர் இருக்கு பத்தியா இந்த இண்டக்டர்ல போகக்கூடிய வோல்டேஜும் கரண்ட்டும் எப்படி இருக்கும் இந்த இண்டக்டர்ல போகக்கூடிய வோல்டேஜும் கரண்ட்டும் எப்படி இருக்கும் நமக்கு கரண்ட்டுக்கு 90 டிகிரி லாகிங்ல இருக்கும் 90 டிகிரி லாகிங்ல இருக்கும் சோ இத நம்ம பியூர் இண்டக்டர்ல நம்ம படிச்சிருக்கோம் சரியா 90 டிகிரி லாகிங்ல இருக்குன்றத நம்ம என்ன பண்ணிருக்கோம் பியூர் இண்டக்டர்ல படிச்சிருக்கோம் சரி இப்ப நெக்ஸ்ட் என்ன இருக்கு இந்த கெபாசிட்டர் கெபாசிட்டர்ன்றது ஏசி சரியா எதுக்காக ஏசி ல போடுறாங்க அப்படின்னா கரண்ட்க்கு கெபாசிட்டர்ல போகக்கூடிய வோல்டேஜ் வேல்யூ எப்பவுமே 90 டிகிரி லீடிங்ல இருக்கும் 90 டிகிரி லீடிங்ல இருக்கும் சரியா 90 டிகிரி என்ன பண்ணிருக்கோம் லீடிங்ல இருக்கும் இது பியூர் கெபாசிட்டர்ல நம்ம படிச்சிருக்கோம் கரண்ட்க்கு வந்து வோல்டேஜ் வந்து 90 டிகிரி லீடிங்ல இருந்தாதான் அதுக்கு பேர் என்னது கெபாசிட்டர் லாகிங்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு இண்டக்டர் சரியா அதுக்கு பேர் என்னது இண்டக்டர் ஓகே இப்ப எல்லாமே வளர்ந்தாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சப்ளை வோல்டேஜ் கொடுக்கணும் சப்ளை வோல்டேஜ் கொடுக்கணும் ரெசிஸ்டர் கண்டுபிடிச்சாச்சு இண்டக்டர் கொடுத்தாச்சு கெபாசிட்டர் கொடுத்தாச்சு இதுக்கு அடுத்து நமக்கு என்ன இருக்கு ஒரே ஒரு சப்ளை வோல்டேஜ் இருக்கு சப்ளை வோல்டேஜ் வந்து கொடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெக்டார்ல ரெண்டு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு இண்டக்டர் இருக்கு ஒரு கெபாசிட்டர் இருக்கு ரெண்டுலயுமே வோல்டேஜ் டிராப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சோ இண்டக்டருக்கும் கெபாசிட்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் அளவு வந்து என்ன அப்படின்னா VL minus VC VL minus VC ஏன் அப்படின்னா இந்த இண்டக்டர்ல வரக்கூடிய வோல்டேஜ் டிராப்பையும் இந்த கெபாசிட்டர்ல உருவாகக்கூடிய வோல்டேஜ் டிராப்பையும் நமக்கு கழிச்சா நமக்கு ஒரு டோட்டல் வோல்டேஜ் கிடைக்கும் சரியா தனித்தனியா நம்ம வெக்டர் டயகிராம் வரைய முடியாது வரைஞ்சு ரெண்டையும் ஒண்ணா வைக்க முடியாது சோ ரெண்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணனும் அப்படின்னா அந்த இண்டக்டர்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் டிராப்பையும் கெபாசிட்டர்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் டிராப்பையும் ரெண்டையும் என்ன பண்ணிக்கோம் நம்ம மைனஸ் பண்ணிக்கோம் சோ அதுதான் இந்த பாயிண்ட் சரி அதுதான் அது இந்த பாயிண்டோட சேர்த்தோம் அப்படின்னா சப்ளை வோல்டேஜ் கிடைக்கும் எப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ்ல போகக்கூடிய வோல்டேஜ் இது வந்து என்னது ரெசிஸ்டன்ஸ்ல டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் இது வந்து இண்டக்டரும் கெபாசிட்டர்லயும் டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் சோ அப்ப நமக்கு இது மூணுமே கிடைச்சிச்சுனா சப்ளை வோல்டேஜ் கிடைச்சிருமா இந்த மூணு வோல்டேஜ் நமக்கு கிடைச்சிச்சுனா சப்ளை வோல்டேஜ் நமக்கு கிடைச்சிரும் சோ அத மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் இதுதான் நமக்கு என்னது வெக்டர் டயகிராம் வரையிறது வெக்டர் டயகிராம் எப்படி வரைஞ்சிருக்காங்கன்றது இதுதான் சரியா இத பார்த்தா உங்களுக்கு புரியாது சோ அத தனித்தனியா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சோ மேக்ஸிமம் என்னது நமக்கு புரிஞ்சிரும் சரியா ஓகே இப்ப ஒவ்வொன்றும் என்னன்றத நம்ம பார்க்கணும் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா இப்ப இந்த O and A அப்படின்னா வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் த ரெசிஸ்டர் இது வந்து கரண்ட்டுக்கு இன்ஃபேஸ் ஆக இருக்கும் அதாவது ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் டிராப் அந்த வோல்டேஜ் வந்து கரண்ட்டுக்கு வந்து எப்படி இருக்கும் இன்ஃபேஸ் ஆக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் சரி அதுதான் OA AB அப்படின்னா இந்த A ல இருந்து இந்த B வரைக்கும் இது வந்து என்ன அப்படின்னா வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் தி இண்டக்டர் வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் தி இண்டக்டர் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கரண்ட்டுக்கு 90 டிகிரி லாகிங்ல இருக்கும் கரண்ட்டுக்கு 90 டிகிரி லாகிங்ல இருக்கும் அதுதான் எழுதிருக்கேன் VL இது கரண்ட்டுக்கு கரண்ட் I க்கு லாகிங்காக இருக்கும் 90 டிகிரி போல சோ நீங்க போட்டுக்கோங்க இது ஒரு ட்விஸ்டா வச்சுக்கோங்க நம்ம ஏன்னா எழுத எழுதலானா இல்ல ஃபுல்லா சம் வீடியோஸ் பார்த்து எழுதலானான்றத நம்ம பார்த்துக்கலாம் இந்த இடத்துல 90 டிகிரி போட்டுக்கோங்க சரியா அடுத்து A and C இந்த A வும் C யும் இது வந்து என்ன அப்படின்னா VC அதாவது கெபாசிட்டர் வோல்டேஜ் கெபாசிட்டர்ல டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் இது வந்து கரண்ட்டுக்கு 90 டிகிரி லீடிங்கா இருக்கும் 90 டிகிரி வந்து என்னது லீடிங்கா
இருக்கும். சோ அந்த லீடிங்க நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த A and D, A and D, இந்த AD வந்து என்ன அப்படின்னா கெபாசிட்டர் வோல்டேஜுக்கும் இண்டக்டர் வோல்டேஜுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், அதாவது VL மைனஸ் VC, VL மைனஸ் VC. சரியா? இதுதான் AD க்கு இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் வேல்யூ. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த O and D, O and D, OD, அந்த OD என்ன அப்படின்னா சப்ளை வோல்டேஜ், சப்ளை வோல்டேஜ். சோ இந்த டயகிராம்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தனித்தனியா என்ன பண்ணியாச்சு, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. எல்லாமே புரிஞ்சிருச்சா? எப்பயும் போல நம்ம என்ன பண்ண போறோம், பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ண போறோம். கர்ணம், அடிப்பக்கம், அடுக்குள்ள பக்கம், இத வச்சு நம்ம பித்தாகரஸ் தியரம் வந்து நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், எடுத்துக்கிடுவோம். சோ OD is equal to root of OA square plus AD square. OD is equal to root of OA square plus AD square. இதுல OD அப்படினா என்னது, நமக்கு சப்ளை வோல்டேஜ். சோ V, சப்ளை வோல்டேஜ் வந்து என்னது V. OD னா சப்ளை வோல்டேஜ் நமக்கு தெரியும். சோ அந்த OD க்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், V னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து ரூட் ஆஃப் OA ஸ்கொயர், இந்த O க்கு A க்கு இடையில இருக்கக்கூடியது என்ன அப்படினா VR. O க்கு A க்கு இடையில இருக்கக்கூடியது என்னது, VR. இருக்கா? இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி, ஏன்னா இதெல்லாம் யூஸ் ஆகும். எதுக்காக அண்டர்லைன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஃபார்முலால யூஸ் பண்ண போறோம். இந்த ஃபார்முலா என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன். சோ அண்டர்லைன் பண்ணா நமக்கு என்னது, ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். சோ எந்த இடத்துல நம்ம எது போட போறோம் அப்படின்றதுக்காக. சரியா? OD போட்டாச்சு. OA அப்படின்னா VR. சோ இங்க OA ஸ்கொயர் இருக்கு, அப்ப VR ஸ்கொயர், VR ஸ்கொயர் பிளஸ் இந்த AD, AD னா இங்க என்ன இருக்கு, VL மைனஸ் VC. AD னா என்ன இருக்கு, இந்த A க்கு D க்கு இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் என்னது, VL மைனஸ் VC. சோ பிராக்கெட்ல VL மைனஸ் VC ஹோல் ஸ்கொயர். ஓகேவாப்பா? இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு தெரிஞ்சுச்சா? OD னா நமக்கு சப்ளை வோல்டேஜ் V, சோ V எழுதியாச்சு. OA அப்படினா வோல்டேஜ் ஆஃப் அக்ராஸ் தி ரெசிஸ்டர், சோ VA க்கு பதிலா OA க்கு பதிலா VR ஸ்கொயர். அடுத்து AD, AD ன்றது இண்டக்டருக்கும் கெபாசிட்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் டிஃபரன்ஸ், இண்டக்டருக்கும் கெபாசிட்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் டிஃபரன்ஸ். சோ VL மைனஸ் VC ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ V அப்படினா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னது, சப்ளை வோல்டேஜ் அப்படியே தான் இருக்கும். VR அப்படினா நமக்கு என்னது, I into R, VR is equal to I into R. அப்ப root of VR க்கு என்னது, I into R whole square யூஸ் பண்ணிக்கலாமா? VR க்கு I into R whole square யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ரைட். நெக்ஸ்ட் என்னது, VL minus VC. அத ஃபர்ஸ்ட் VL வந்து என்னது, I into XL, I into XL. So I into XL minus VC ஓட வேல்யூ என்னது, I into XC, I into XC. So I into XC whole square. சரியா? whole square. இப்ப இதுல இருந்து காமனா இருக்குது என்னன்னா இருக்கு, இந்த இங்க ஒரு I இருக்கு, இங்க ஒரு இருக்கு, இங்க ஒரு I இருக்கு. சோ அப்ப I மட்டும் நம்ம காமனா வெளிய எடுத்துடலாமா? சோ காமனா வெளிய எடுக்கறப்ப இங்க I square into R whole square plus இதெல்லாம் I square வெளிய வரும். ஏனா இங்க ஒரு I, இங்க ஒரு I, இங்க ஒரு I இருக்கு, இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு. சோ I square வெளிய எடுத்தாதான் நமக்கு ஈக்குவல் ஆகும். சோ I square into XL minus XC whole square. இதை இப்படி எழுதலாம். அப்படி இல்ல அப்படினா I square into R square plus I square XL square minus XC square.
இந்த மாதிரியும் எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்கொயர்டு தான் நம்ம வெளியில எடுக்க போறோம். சரியா? அந்த ஒரு காரணத்துக்காக தான். சோ ஸ்கொயர்டை உள்ள வச்சு மல்டிபிள் பண்ணியாச்சு. ஸ்கொயர்டை உள்ள வச்சு என்னாச்சு? மல்டிபிள் பண்ணியாச்சு. சோ இந்த i ஸ்கொயர்டு இந்த i ஸ்கொயர்டு காமனா இருக்கு. சோ வெளியில எடுத்துக்கலாமா? சோ i ரூட் ஆஃப், எப்படி i ரூட் ஆஃப் அப்படின்னா இந்த i ஸ்கொயர்டு இந்த i ஸ்கொயர்டு ஒண்ணா காமனா இருக்கு, வெளியில எடுக்க போறோம். சோ இந்த ஸ்கொயர்டுக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிடும். இந்த ஸ்கொயர்டுக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிடும். சோ i மட்டும் தான் என்னது? வெளியில வரும். சரியா? இது நீ மேத்ஸ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே படிச்சுட்டு வந்திருப்ப. +1 +2 படிச்சவங்க +1 +2லயே இது படிச்சிருப்பீங்க. சரியா? பித்தாகரஸ் தேற்றத்துல படிச்சிருப்பீங்க. சரியா? இப்போ i ஸ்கொயரை வெளியே எடுத்தாச்சு. மீதி இருக்கிறது என்னது? r ஸ்கொயர் பிளஸ் xl ஸ்கொயர் மைனஸ் xc ஸ்கொயர். xl ஸ்கொயர் மைனஸ் xc ஸ்கொயர். இங்க என்ன இருக்கு? v இருக்கா? சோ அந்த v அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இந்த i வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வரோம். i வந்து என்னது? ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வரோம். இங்க மல்டிபிள் இருக்குது. ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? டிவைடட் ஆயிருமா? சோ v i root of r square plus xl square minus xc square. ஒண்ணும் பண்ணல. இந்த i ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கு. சரியா? ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கு. சோ சாரி, இப்ப v by i அப்படினா நமக்கு என்னது? z இம்பிடன்ஸ் அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். v by i அப்படினா z. சோ இந்த v by i க்கு பதிலா என்னது? z போட்டுக்கலாமா? சோ z is equal to root of r square plus xl square minus xc square. இதுதான் என்னது? இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வேல்யூ, சாரி ஃபார்முலா. இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா வந்து இதுதான். சரியா? இதை நீ ஹோல் ஸ்கொயர்டாவும் வச்சுக்கலாம், நார்மலா ஸ்கொயர்டாவும் வச்சுக்கலாம். சரியா? ஓகேவாப்பா? புரிஞ்சிச்சா? ஒண்ணும் பண்ணல. ஓடி ரூட் ஆஃப் OA ஸ்கொயர் பிளஸ் AD ஸ்கொயர். இது வந்து பித்தாகரஸ் தியரம் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கும். பித்தாகரஸ் தியரம் மூலமா என்ன பண்ணிருப்போம்? எடுத்திருப்போம். சரியா? இதுல OD அப்படின்னா சப்ளை வோல்டேஜ். சோ அந்த சப்ளை வோல்டேஜ்க்கு இது வந்து என்னது? சிம்பல் வந்து V. சோ V எழுதியாச்சு. அடுத்து OA ஸ்கொயர் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் டிராப். ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் டிராப். உனக்கு இது புரியல அப்படின்னா இந்த வெக்டர் டயகிராம்ல பார்த்தா தெரியும். O க்கு A க்கு இடையில என்ன இருக்கு? VR இருக்கு. சோ அந்த VR எழுதிக்கோ. VR என்ன பண்ணிக்கோ? எழுதிக்கோ. அடுத்து AD. AD அப்படின்னா இது ரெண்டுக்கு இடையில இருக்கிறது என்னது? VL minus VC. VL minus VC. சோ VL minus VC இங்க எழுதியாச்சு. ஸ்கொயர் எல்லாமே போட்டாச்சு. ஸ்கொயர் எல்லாமே என்னது? எழுதாச்சு. இப்ப VR க்கு பதிலா நமக்கு என்னது? I into R அப்படின்னு தெரியும். சோ அந்த VR க்கு பதிலா I into R அப்ளை பண்ணியாச்சு. VR க்கு பதிலா என்னது? I into R அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து VL க்கு பதிலா I into XL அப்படின்னு நமக்கு தெரியும். சோ VL க்கு பதிலா I into XL அப்ளை பண்ணியாச்சு. I into XL என்ன பண்ணியாச்சு? அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் VC. VC க்கு பதிலா I into XC. சோ VC க்கு பதிலா I into XC நம்ம வச்சுக்கிட்டாச்சு. ஓகேவா? சோ இப்ப இதுல வந்து I வந்து காமனா இருக்கு. மூணுலயுமே என்னது? I வந்து காமனா இருக்கு. சோ I வெளியில எடுக்கிறோம். I வெளியில எடுக்கணும்னா இந்த ஸ்கொயருக்கு இங்க இருந்து வெளியில வரப்ப இங்க ஒரு ஸ்கொயர் வரும். இங்க இருந்து I வெளியில எடுக்கிறப்ப இந்த ஸ்கொயர் வரும். சோ I ஸ்கொயர்னு வரும். இந்த I ஸ்கொயருக்கு என்னது? நம்ம காமனா வெளியில எடுத்துறோம். இந்த I ஸ்கொயருக்கு நம்ம என்ன பண்ணிடணும்? காமனா வெளியில எடுக்கணும். சோ I ஸ்கொயர் வெளியில வரும்போது வெறும் I மட்டும் தான் வரும். ஏனா ரூட்டோட I ஸ்கொயர் என்ன ஆயிடும்? ரூட்டுக்கும் I ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிடும். சோ ரூட்டுக்கு I ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுனா வெறும் I மட்டும் கிடைக்கும். உள்ள இருக்க டேர்ம் எல்லாமே என்னது? அப்படியே தான் இருக்கும். இத நீங்க ஹோல் ஸ்கொயராவும் போட்டுக்கலாம் அல்லது தனித்தனியா ஸ்கொயராவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஹோல் ஸ்கொயரா யூஸ் பண்ணிக்கலாம், என்னது? தனித்தனியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே வச்சுக்கலாம், அது இதையும் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த I ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும். I வந்து என்னது? ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும். சோ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வரப்ப இங்க மல்டிபிள்ல இருக்குது. இந்த பக்கம் வரப்ப என்ன ஆயிடும்? டிவைடட் ஆயிடும். இங்க மல்டிபிள்ல இருக்குது. இந்த பக்கம் வரப்ப என்ன ஆயிடும்? டிவைடட் ஆயிடும். சோ V by I is equal to
இந்த ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஸ்கொயர் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? சோ இந்த v பை அப்படின்னா நமக்கு என்னது இம்பிடன்ஸ் z அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம். சோ v பை i வந்து z ன்னு படிச்சிருக்கோமா? சோ இந்த v பை i போல நம்ம என்ன பண்ணிக்கலாம் z ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அது வந்து என்ன அப்படின்னா இம்பிடன்ஸ், அதுக்கு பேர் தான் அது இம்பிடன்ஸ். சரியா? சோ இந்த இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து இதுதான். அதாவது RLC சீரியஸ் சர்க்யூட்ல நம்ம இம்பிடன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். சோ இது வந்து நோட்டுக்கு பின்னாடி நம்ம ஃபார்முலா எழுதிருக்கோம்ல, அதுல எழுதி வச்சிருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். சோ பவர் ஃபேக்டர் = cos π. பவர் ஃபேக்டர் இது வந்து cos π. சரியா? இதுல இந்த π வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணனும் கண்டுபிடிக்கணும். சோ π = OA - OD. π = OA - OD. அதாவது இந்த π வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப இதுக்கு இடையில இருக்க டிஃபரன்ஸ் தானே. ஏன்னா இது ரெண்டுமே 90 டிகிரி நமக்கு தெரியும். இது ரெண்டுமே என்னது 90 டிகிரி. சோ நமக்கு தெரியும். இந்த ஆங்கிள் தான் நமக்கு என்னது தெரியாது. இந்த ஆங்கிள் தான் நமக்கு தெரியாது. அப்ப OA - OD மட்டும் போட்டோம்னா π வேல்யூ கிடைச்சிடும். கரெக்ட் தானப்பா? சோ அததான் என்ன பண்ணிருக்கீங்க எழுதிருக்கீங்க. π = OA - OD. OA அப்படின்னா VR. OA அப்படின்னா என்னது? OA அப்படின்னா VR. அதே போல OD அப்படின்னா V. சரியா? இப்ப VR க்கு பதிலா நமக்கு என்ன தெரியும்? I ஸ்டார் தெரியுமா? சோ I × R. இந்த இங்க எழுதிருக்கோம். VR = I × R. சோ VR க்கு பதிலா I × R எழுதிக்கலாம். V க்கு பதிலா நமக்கு இம்பிடன்ஸ் ஒரு ஃபார்முலா தெரியும். என்னது? Z = V பை I. இதுல நமக்கு V தான் வேணும். அப்ப இந்த டிவைடர்ல இருக்க I இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா நமக்கு V வேல்யூ கிடைச்சிடும். சோ டிவைடர்ல இருக்குது ஈக்குவல் அந்த பக்கம் போறப்ப என்ன ஆயிடும்? மல்டிப்ளை ஆயிடும். அப்ப V = I × Z. V = I × Z. சோ அந்த V க்கு பதிலா I Z இங்க அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த I க்கும் இந்த I க்கும் கேன்சல் ஆயிடும். சோ பையோட வேல்யூ என்னது? R/Z. R/Z. சோ ரெசனன்ஸ் வேல்யூக்கும் நமக்கு இம்பிடன்ஸ் வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம பை வேல்யூ என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம். ரெசனன்ஸ் வேல்யூவும் இம்பிடன்ஸ் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் பை வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவாப்பா? சரியா? இதுதான் பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா. பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா. சோ இதையும் நோட்டு பின்னாடி எழுதி வச்சுக்கோங்க. டோட்டலா இதுதான் என்னது? RLC சீரியஸ் சர்க்யூட். இதுதான் என்னது? RLC சீரியஸ் சர்க்யூட். சோ இத வச்சு தான் நமக்கு நெக்ஸ்ட் சம் வரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? சம் பார்க்க போறது இதுதான். ஒண்ணும் இல்ல, மூணு மெட்டீரியல், ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு இண்டக்டர், ஒரு கெபாசிட்டர். ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு இண்டக்டர், ஒரு கெபாசிட்டர் சீரியஸா கனெக்ட் பண்ணி அதுக்கு சப்ளை வோல்டேஜ் V கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதுல கிடைக்கக்கூடிய இம்பிடன்ஸ் வேல்யூ பிளஸ் அதுல இருக்கக்கூடிய cos π, அதாவது பவர் ஃபேக்டர் வேல்யூ, அதாவது என்னது பவர் ஃபேக்டர் வேல்யூ, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இது. சரியா? சோ அது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்றதுக்கு உண்டான மெத்தடு இதுதான். மோஸ்ட்லி இது கேட்க மாட்டாங்க. சப்போஸ் ஏன் கேட்க மாட்டாங்க அப்படின்னா இதுல வந்து நமக்கு ஃபுல்லா சம் வச்சு தான் கேட்பாங்க. கொடுக்கறது சம்ம நம்ம செய்யணும், அதுதான் அவங்க கேட்கறது. ஆனா நம்ம ஏதாவது ஒரு நேரம் அப்படின்னா இதோட டெரிவேஷன் எழுத சொன்னாங்க அப்படின்னா நம்ம இதைத்தான் என்ன பண்ணணும் எழுதி ஆகணும். இதுதான் என்ன பண்ணணும் எழுதி ஆகணும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் என்ன பண்ணிருக்கேன் சிம்பிளா டிரைவ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சதுக்கு ரீசன் வந்து இதுதான். சரியா? நான் நார்மலா இந்த வேல்யூக்கு நான் எழுதி போட்டேன்னா உங்களுக்கு ஈஸி தானே. டக்குன்னு என்னது இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிடலாம். மனப்பாடம் பண்ணி சம்ம போட்டு ஈஸியா முடிச்சுக்கலாம். ஆனா சம்மு வராம டெரிவேஷன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அந்த டெரிவேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இதை ஃபுல்லா படிச்சு ஆகணும். இதை ஃபுல்லா என்ன பண்ணிடணும்? படிச்சு ஆகணும்.
ஸோ இதுதான் ஆர்எல்சி சீரியஸ் சர்க்யூட். இந்த ஃபார்முலாவையும் நோட்டுக்கு பின்னாடி ஆர்எல்சி சீரியஸ் சர்க்யூட்னு போட்டு இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் எழுதி வச்சுக்கோங்க. இம்பிடன்ஸ் ஃபார்முலா, பவர் ஃபேக்டர் ஃபார்முலா அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை வச்சு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம், சம்மு போடலாம். இதை வச்சு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல சம்மு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்எல்சி சீரியஸ் சர்க்யூட். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க. அதே போல இன்னும் நிறைய பேர் நோட்ஸ் எழுதி அனுப்பாமே இருக்கீங்க. ஸோ வீட்டுக்கு நான் கால் பண்ணி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு எக்ஸாம் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ மீன் இந்த வீக் இப்போ நடக்கிற வீக்ல எக்ஸாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சப்போஸ் கண்டக்டட் ஆச்சு அப்படின்னா நோட்ஸ் இல்லாம எவனையும் நான் எழுத விட மாட்டேன். நோட்ஸ் இல்லாம யாரையும் எழுத விட மாட்டேன். ஏன் அப்படின்னா நோட்ஸே எழுத நீ எப்படிப்பா எழுதுவ, கொஞ்சமாச்சு யோசி. நோட்ஸ் இல்லாம யாராவது ஒரு தாள் எழுத முடியுமா? ஸோ எழுத முடியாது. அதே போல அசைன்மெண்ட்டுக்கு லாஸ்ட் வீக் தான் டைம் கொடுத்துருந்தேன். ஸோ லாஸ்ட் வீக் வரைக்கும் எனக்கு ஒரு 5 பேர் தான் எழுதி கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய பேர் எழுதி கொடுக்கல. ஸோ அந்த 5 பேருக்கு 20 கொடுத்துருவேன். இந்த வீக்ல கொண்டு வந்து கொடுக்கறவனுக்கு 19 மார்க்ஸ் தான் கொடுப்பேன். 19 சரியா? 19 தான் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா அவனுக்கும் உனக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தெரியணும். அவன் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டியா, நீ இன்னும் கொடுக்கவே இல்லை. அப்ப அவனுக்கும் உனக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் 1 மார்க் குறைச்சிருவேன். அது இந்த வாரம் தான். அடுத்த வாரம் வந்துச்சுன்னா 18. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். இதுக்கு அப்புறம் இன்னும் ஒரே ஒரு மெத்தட் இருந்துச்சு. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அசைன்மெண்ட் முடிச்சவங்க டைரக்டா கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சு கரெக்ஷன் வாங்கிக்கோங்க. அசைன்மெண்ட் முடிச்சவங்க டைரக்டா கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சு கரெக்ஷன் வாங்கிக்கோங்க. ஸோ நீங்க வாங்கினா மட்டும்தான் அது வந்து 20ன்றது பாசிபிளா இருக்கும். ஸோ நீ அனுப்பின லிஸ்ட் என்கிட்ட இருக்கு யார் யாருன்னு. ஸோ அதை வச்சு நான் 20 மார்க் போடலாமா வேணாமான்றதை யோசிச்சிருக்கேன். நீ கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணாதான் நான் என்னது அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் போட முடியும். ஸோ நீ சப்மிட் பண்ணல அப்படின்னா நான் எப்படி மார்க் போட முடியும்? நீ வர்றப்ப பசங்க எல்லாருமே வர்றப்ப அந்தந்த சப்ஜெக்டுக்கு உண்டான 3 நோட் இருக்குல்ல, 3 நோட்டையும் எடுத்துருவாங்க. அசைன்மெண்ட் யார் யார் கொடுத்துருக்காங்களோ அதையும் எடுத்து வந்து கனெக்ஷன் வாங்கிட்டு ஒரே நாள்ல போயிருங்க. ஒவ்வொரு நாளும் வர வேணாம். ஒவ்வொரு நாளும் வர வேணாம். ஏன்னா நீ செலவு பண்ணி அங்கிருந்து வரணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான். சரியா? வரப்ப எல்லாருமே கிளாஸ் ஒர்க் நோட்டையும் எடுத்துட்டு வரணும், அசைன்மெண்ட் நோட்டையும் எடுத்துட்டு வரணும். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, என் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். என் சப்ஜெக்ட்டுக்கு எடுத்துட்டு வந்து என்னோட காமிச்சிட்டு திரும்ப நீ அடுத்த சப்ஜெக்ட் கொண்டு வரது ஓ விருப்பம் தான். நான் காசை சேவ் பண்ணணும், மணியை சேவ் பண்ணணும்ன்ற ஒரே ரீசனுக்காக தான் வர்றப்ப எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு வா அப்படின்னு சொன்னேன். தனித்தனியா கொண்டு வர வேணாம் அப்படின்றதுக்கு ரீசன் வந்து இதுதான். சரியா? ஸோ இதை பார்த்துக்கோ. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு ஒன்று கேளுங்க, கால் பண்ணுங்க, சொல்றேன். நோட்டு புக்கு வாங்காதவங்க சீக்கிரம் வாங்கிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் நிறைய பேர் என்ன டவுட் கேட்டு தான் இருக்கேன், எனக்கு இங்கிலீஷ்ல இருக்கு சார் அப்படின்னு. ஸோ தமிழ் மீடியம் அதிகமாக இருக்கனால தான் நான் அப்பப்போ இங்கிலீஷ்ல சொல்ல மட்டும் தான் முடியும். எழுதி போடுறது கொஞ்சம் கஷ்டம் 2 பேருக்கும். ஸோ அந்த ஒரு காரணம் தான் என்னால் எழுதி போட முடியல. முடிஞ்ச வரைக்கும் நீங்க புக்கு சீக்கிரம் வாங்க பார்த்துக்கோங்க. புக்கு சீக்கிரம் வாங்குறதுக்கு பார்த்துக்கோங்க. நீ புக்கு வாங்கினா தானே அசைன்மெண்ட் எழுத முடியும். ஸோ அதுக்கு ரெடி பண்ணுங்க டக்குன்னு. சரியா? வீட்டில் சொல்லுங்க எவ்வளோ கட்டணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கால் பண்ணி எந்த ஸ்டாஃப் பேசுறாங்களோ அந்த ஸ்டாஃபுக்கு கால் பண்ணி கேட்டு எவ்வளோ கட்டணும் கட்டி அதை புக்கு வாங்குறதுக்கு பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பண்ணலாம், சம்மு செஞ்சு பார்க்கலாம். 3 இதுக்குமே ஆர்எல் தனியா, ஆர்சி தனியா, ஆர்எல்சி தனியா, 3க்கும் ஒரு சம்மு. ஏன்னா அதே ஃபார்மெட்ல தான் மித்த எல்லா சம்மும் வரும். ஸோ அது ஒன்று நம்ம நடத்தினாலே போதும். மேக்ஸிமம் புரிஞ்சிடும். புரியுற மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பேன். சரியா? பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல உனக்கு சம்மு சொல்லி தரேன். சரியாப்பா? ஓகே தம்பி, தேங்க்யூ. ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் ஓடும், பார்த்துக்கோங்க.